கண்டட்டி 96 மாதிரி ஒரு அழகான காதல் காவியம். ஆனால் பெரிய கேஷ் அண்ட் க்ரூ இல்லாதனால பெருசாக நம்ம கண்ணுக்கு படல. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டையர் ஆக போகிற ஒரு போலீஸ் அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் என்னன்னா, ஒரு பாட்டி காணோம். அந்த காணாம போன பாட்டியை இவர் கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் என்னன்னா, அவங்க இறந்துடுறாங்க. இந்த பாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிடாரிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் வாழ்றாங்க. இவங்களுக்கு வந்து 4 பொண்ணு ஒரு பையன். ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து இவங்க பிள்ளைங்களுக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாத்தையுமே ஆல்ரெடி பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால எல்லாரும் நார்மல் லைஃப் லீட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க இறந்துட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு காதில் பெரிய கம்மல் இருக்கு. ஆக்சுவலாக இந்த கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இந்த கம்மல் வந்து இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இது யாருக்கு சொந்தம், இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்குள்ள சின்ன சண்டை வருது. கதை வந்து ஒரு நார்மல் லைன் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த படத்தில் அவருடைய திரைக்கதையும் அந்த படத்தில் அவருடைய சீன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்கலி சூப்பராக நல்லா இருக்கும். இதோட பேக் ஸ்டோரி சொல்றேன் இல்லையா, அந்த தண்டட்டிக்கான பேக் ஸ்டோரி. அந்த ஆரம்ப காலத்துல இவங்க வந்து ஒருத்தவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணு நினைச்சு எல்லாமே வந்து வெளியே வந்திருப்பாங்க. ஆனா என்னன்னா, ஜாதி பிரச்சனைனால அவங்க வந்து அவங்க 2 பேரும் விலகி வேற வேறத்தவங்கள கல்யாணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஆனா இந்த பாட்டி வந்து கல்யாணம் பண்ணி ஆஸ் யூஷுவல் குழந்தை இதெல்லாம் பெற்று அதுக்கப்புறம் லைஃப்ல கடைசி நேரத்தில் வந்துட்டாங்க இல்லையா. ஆனா சாகும் தருவாயில இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்களோட முன்னாள் காதலாம் சந்திப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து கிட்டத்தட்ட 96 மாதிரி தான் இல்லையா. பட் ஆனால் என்னன்னா, அந்த படத்தில் வந்து ராம் எப்படி கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரோ அது மாதிரி தாத்தா கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டார். இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார். உண்மையிலே ரொம்ப அழகான லவ் ஸ்டோரி. அந்த 10 நிமிஷத்தில் அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ விஷயம் ஓடி இருக்கும். அவங்க முன்னாடி லவ் பண்ணும்போது நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்துருப்போம்னு நினச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ 10 நிமிஷத்தில் அவ்வளோ அழகாக ஒரு லவ் சீனை கொடுத்துருப்பாங்க படத்தில். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ராம் சங்கையா அப்படின்ற ஒரு ஏகி, பசுபதி, ரோஹிணி, அம்மு அபிராமி இவங்களும் நடிச்ச படம் தான் இது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மூவி. இப்போ நம்ம அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது.